ஹாய் ஸ்ரீமா, என்ன பண்றீங்க இன்னைக்கு? இட்லி இட்லி ரொம்ப இருந்துச்சு, அதனால சில்லி இட்லி போட்டுடலான்னு இருக்கேன். அப்படியா? இது வீட்டில் எதுவுமே இல்லை, தோசை மாவு இல்லை, மேகி இல்லை, சேமியா உப்புமா இல்லை, எதுவுமே இல்லைன்னா வீட்டில் இட்லி நிறையா இருக்கும்போது, காலையில் வச்ச இட்லி எதுவும் இருக்கும்போது இந்த மாதிரி மசாலா இட்லி சில்லி இட்லி போடலாம், சூப்பராக இருக்கும். அப்படியா? சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யற? என்னென்ன செய்யணும்? வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன், ஒரு ஃபுல் வெங்காயம், ஒரு தக்காளி. சரி, வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, வேற என்ன? அதுக்கு என்ன பொருள் தேவை? அதுக்கு அப்புறம் மசாலா, கரம் மசாலா, இல்லைன்னா நமக்கு பிடிச்ச சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா என்னாலும் போட்டுக்கலாம். அப்படியா? சரி, பார்க்கலாம் அன்னைக்கு. சரிம்மா, பண்ணியாச்சா? இதான் அந்த மசாலா இட்லி. சூப்பர். மசாலா இட்லிங்க, ஆனால் வெள்ளை கலரில் இருக்குதே பாப்பு. இன்னும் ஃபைனல் டச் கொடுக்கல. ஓ, ஃபைனல் டச் கொடுத்தா நல்லா ஆயிருமா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு, அப்படி தானே? நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்பி சாப்பிடலாம், தப்பே இல்லை. அப்படியா? மசாலா இட்லி ரெடி. இதான் நான் சொன்ன மசாலா இட்லி. இது வரப்புக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் போடலாம். இதில் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இதை விட. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். பாய்.